Hello friends, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல fourth question பார்க்க போறோம். Question என்னன்னா, if A matrix equal to 5 3 minus 1 minus 2 show that A square minus 3A minus 7 into identity matrix equal to 0 matrix. Hence find A inverse. அதாவது A matrix கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா A square minus 3A minus 7 into identity matrix ஓட வேல்யூ வந்து 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது மூலிமா A இன்வர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் A மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம் 5 3 minus 1 minus 2. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம A ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A ஸ்கொயர் வந்து எப்படி எழுதுவோம்? A into A. அப்போது A மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 5 into 5 25 ப்ளஸ் 3 into minus 1 வந்து -3. அப்போது 25 minus 3. அப்புறம் 5 into 3 வந்து என்ன? 15 ப்ளஸ் 3 into minus 2 என்ன? -6. அப்போது 15 minus 6. அப்புறம் -1 into 5 எவ்வளோ? -5 ப்ளஸ் -2 into -1 வந்து +2. அப்போது -5 + 2. அடுத்து -1 into 3 என்ன? -3 ப்ளஸ் -2 into -2 எவ்வளோ? +4. அப்போது -3 + 4. இது வந்து இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 25 - 3 வந்து 22 அப்படின்னு வரும். 15 - 6 வந்து 9ன்னு வரும். -5 + 2 வந்து -3ன்னு வரும். -3 + 4 என்ன? 1. ஸோ இதான் வந்து A ஸ்கொயர். அடுத்து வந்து -3ஐ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது -3 into A மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? -3 into 5 -15 -3 into 3 -9 -3 into -1 3 -3 into -2 6. ஸோ இதான் வந்து -3A மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கொடுத்துருக்காங்க. அப்போது -7 into 1 0 0 1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? -7 into 1 -7 -7 into 0 வந்து 0 -7 into 0 0 -7 into 1 வந்து -7. இப்போ வந்து நம்ம A ஸ்கொயர் -3A அப்புறம் -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணி ஆன்சர் வந்து 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், A ஸ்கொயர் -3A -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த 3 மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது மூணுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 22 - 15 - 7ஓட ஆன்சர் என்ன? 0. அப்புறம் 9 - 9 0 0 + 0 0 தான். -3 + 3 வந்து 0 0 + 0 0 1 + 6 வந்து 7 7 - 7 0. இப்போது நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் வந்து கிடைச்சாச்சு. அதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. A ஸ்கொயர் -3A -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போ வந்து இது வச்சு நம்ம A இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை A இன்வர்ஸ். அதாவது இப்போ இந்த ஈக்குவேஷனோட நம்ம A இன்வர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்? A ஸ்கொயர் into A இன்வர்ஸ் -3A into A இன்வர்ஸ் -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது 0 மேட்ரிக்ஸ். இப்போ A ஸ்கொயர் into A இன்வர்ஸ் வந்து என்ன வரும்? Aன்னு வரும். அதாவது பவர் வந்து ஆட் ஆகும். 2 - 1 வந்து 1. ஸோ A -3 into A into A இன்வர்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 3I அப்படின்னு வரும். -7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் into A இன்வர்ஸ் என்ன வரும்? A இன்வர்ஸ் தான். அப்போது -7 into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போது A இன்வர்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 7A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A - 3I அப்படின்னு எழுதலாமா? அப்போது A இன்வர்ஸ் எப்படி வரும்? இந்த 7 கீழே வந்துச்சுன்னா 1/7 into A - 3 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். இப்போது இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 1/7 into A மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். -3 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 எழுதிக்கணும். அப்போது 1 0 0 1. இப்போது இது இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 1/7 A மேட்ரிக்ஸ் மைனஸ் இந்த 3 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 0 0 3 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7. இந்த 2 மேட்ரிக்ஸும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 - 3 2 3 - 0 3 -1 - 0 வந்து -1 -2 - 3 வந்து -5. இதான் வந்து A இன்வர்ஸ். இதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.